ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கான ஜென்ரல் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட லவ் லைஃப், ஃபினான்ஷியல், அப்புறம் உங்களோட ஃபேமிலி, ஒர்க், இது ரிலேட்டடாக யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, என்னென்ன புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எப்படி இருக்கும் இன்றைக்கி நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. மேஷ ராசிக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, இந்த நைட் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, எல்லாத்துலேயும் வேகமான டிசிஷன் எடுக்கிற ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அவசரமாகவும் எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு பிளான் இல்லாமல் எதுலேயுமே ரொம்ப ரஷ் மூமெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்களோட வார்த்தைகள் யாரையாவது ஒருத்தர் ரொம்ப காயப்படுத்தலாம், ரொம்ப டீப் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களோட வேர்ட்ஸ் இன்றைக்கி இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மேஷராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி பலன் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும், யோசித்து என்ன முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து ரிஷபராசிக்கான இன்றைக்கி பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கி ஃபினான்ஷியலாகவும் சரி, இல்லை குடும்ப சம்பந்தமாகவும் எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பீங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க. இல்லை ஒரு ஒரு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் தேவை, ஆதரவு தேவைன்னாலும் நீங்கள் ரொம்பவே ஆதரவாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸ்லேயும் சரி, இல்லை வேலை, இல்லை பணம், ஃபினான்ஷியல் நீட், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் அதை இன்றைக்கி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸோட மீன். அடுத்து ஒரு ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி இன்றைக்கி உங்களோட ஆக்ஷன்ஸில் இருக்கும். இன்றைக்கி டே உங்களுக்கு ஒரு மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு டேவாக இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜ். இன்றைக்கி உங்கள் டே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே. ஓகேங்களா. அடுத்து மூணாவது மிதுன ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். 3 ஆஃப் கப்ஸ். ஓகே, 3 ஆஃப் கப்ஸ் இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான சில சந்திப்புகள்லாம் இருக்கும். சில பேரை மீட் பண்ணுறதுலாம் உங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் உங்கள் நாள் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்குள்ளே ஒரு 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 ப்ளசண்ட்டான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கூட வரலாம். ஒரு ஃபோனில் திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி டே உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் டேவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 4th கடகராசிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க. 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் சில பேர் தனிமையை விரும்பி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதி விஷயம், பண விஷயத்தில் கொஞ்சம் லோ ஃபீலிங்கில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களை நம்பி யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா தெரியுது. யார்கிட்டயாவது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயங்காமல் அதை போய் கேட்டுருங்க. அதை கேட்கறதுக்காக எந்த சங்கடமும் படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு எமோஷ்னல் வார்ம்த் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல எனர்ஜியான ஒரு டேன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு மற்றவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். மற்றவங்க ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, ஹெல்ப் இருக்கும், மற்றவங்க உங்களுக்கு உதவி, நீங்கள் கேட்குற உதவியை செய்வாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்றைக்கி மனசில் வச்சுக்கலாம். ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க, எந்த ஈகோக்கும் இன்றைக்கி இடம் கொடுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து சிம்ம ராசிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா. டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ டவர் கார்டு இன்றைக்கி நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஷாக்கிங் இன்சிடெண்ட் கூட உங்களுக்கு நடக்கலாம். இல்லை ஒரு நீங்கள் பிளானே பண்ணாத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். அதிரடியாக ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இது ஏதோ ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு ஷாக்கிங் இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா,
அது வந்து உங்களை வந்து அப்படியே டவுன் ஆக்கிடாது. அது வந்து உங்களோட ஒரு இன்னர் அவேக்கனிங்க்கு வந்து ஒரு ரீசனாக அந்த விஷயம் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த டவர் கார்டு சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி டே கொஞ்சம் சுமார் தான். பட் ஸ்டில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அது வந்து உங்களோட நெக்ஸ்ட் மூவ் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசிக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போமா? ஸ்ட்ரென்த் கார்டு. ஓகே, துர்க்கை காளி, அவங்கள துர்க்கையோட எனர்ஜி வந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருப்பீங்க. ஒரு ஃபெமினின் எனர்ஜி உள்ள ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி. என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள், என்ன இஷ்யூஸ் வந்தாலும் அது ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ரொம்ப நிதானமாக அதை வந்துட்டு தாங்கிட்டு போவீங்க. இன்றைக்கி உங்களோட டே வந்து ஒரு கண்ட்ரோல் அண்ட் கம்பேஷன் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்ட்ரென்த் கார்டு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிற விஷயமா இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப நிதானமான நாள். அதே சமயம் ஒரு அசாத்திய துணிச்சலால் எல்லாத்தையும் வெற்றி கொள்கிற ஒரு நாளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு என்ன கார்டு? ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கர்மாவோட சயின்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் இது. பழைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு ஒரு டே, ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் கிளாரிட்டி கிடைக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திகிட்டு இருக்கு, ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, சிக்கல்கள் நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு வரும். ஒரு உங்களுக்குள்ளே வந்து ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்தை முடிச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு டேவை நீங்கள் தொடங்கலாம். புதுசாக பல விஷயங்களை தொடங்கலாம். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து விருச்சிக ராசி. ஸ்கார்பியோவுக்கு என்ன வந்திருக்கு? 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 8 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு எமோஷ்னல் வாய்ட் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க இந்த எமோஷ்னலால் ரொம்ப ஓவர் எமோஷனாக இருந்த டேஸ்லாம் இன்றைக்கி வந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு விஷயம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அந்த சாப்டர் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த 8 ஆஃப் கப்ஸோட எனர்ஜியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் முடியுது. ரொம்ப நாளாக மனசை போட்டு அழுத்திக்கிட்டு உறுத்திக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயம், நிம்மதியை கெடுத்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களோட நாள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த 8 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற ஒரு விஷயத்தால் உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்ககிட்ட கிவிங் எனர்ஜியும் இருக்குது, ரிசீவிங் எனர்ஜியும் இருக்குது. ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் யாருக்காவது இன்றைக்கி உதவி செய்யலாம். இல்லை நீங்களே எதிர்பாராத ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். திடீர்னு உங்களுக்கு யாராவது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், ஏதாவது கிஃப்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிசீவிங் எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. கிவிங் எனர்ஜியும் இருக்குது, ரிசீவிங் எனர்ஜியும் இருக்குது. ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எமோஷ்னலாக ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட சப்போர்ட் மற்றவங்களுக்கும் இருக்குது, மற்றவங்களோட சப்போர்ட் உங்களுக்கும் கிடைக்கிது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்டேருந்து எதிர்பாராத ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலம் சொல்கிற ரீடிங்காக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மகரம். மகர ராசிக்கு பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு. அதனால் நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற டிசிஷன்னால் நிறைய டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு வரும். ஸோ அந்த முடிவுகளாலெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். இன்றைக்கி வந்து இன்னைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு ரீபர்த் நாளாக இருக்கும். இது வரைக்கும் இருந்த பல விஷயங்களுக்கு சில ஹார்ஷான ஒரு முடிவும் வரும். இல்லை ஒரு சில முடிவுகள் வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த முடிவுகள் எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியை உங்களுக்கு புதுசாக ஒரு ரீபர்த் எனர்ஜியை தான் உங்களுக்கு கொடுக்கும். பெயின்ஃபுல்லாக இருக்கும். சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் கூட உங்களுக்கு வலியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் வந்து தேவையான ஒன்றா தான் இருக்கும். அந்த ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு
அந்த மாற்றங்கள் ரொம்ப தேவையானதாக இருக்கும். அதால் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற விஷயங்களால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மைண்ட் செட்டோடையே இருங்க. இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரங்களுக்கு டெத் கார்டு மூலயமா ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ எதுக்கும் இன்றைக்கி நீங்கள் கலங்காமல் இருக்கணும். எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மைண்ட் செட்டோடே இருங்க. வர விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு என்ன கார்டு வருது? வேர்ல்ட் கார்டு வருது. ஓகே, நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் வந்து முடிவுக்கு வருது. காத்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத விட எந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் வந்து முடிவுக்கு வருது. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஒரு நியூ எக்ஸ்பென்ஷன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இருக்குது. நீங்கள் பண்ணுற விஷயங்களால் உலகமே வந்துட்டு உங்களை வாழ்த்துற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் கூட நடக்கும் அப்படிங்கிறது இந்த வேர்ல்ட் கார்டோட எனர்ஜி. வாழ்த்துற மாதிரி என்ன, யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மற்றவங்க உங்களை பாராட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றவங்க உலகமே அப்படின்னதும் வேர்ல்டு ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு ஒரு உங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்லேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மதிப்பையும் ஒரு மரியாதை ஒரு பாராட்டை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி சில விஷயங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஏதோ ஒரு சைக்கிள்ஸ் க்ளோஸ் ஆகி நீங்கள் ஒரு ஒரு புது புது விஷயங்களை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் டேவாக இன்னைய டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அடுத்து மீனராசி. மீனராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு? 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈக்குவலாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்சிங் தேவையான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பணம், ரிலேஷன்ஷிப், டைம், ஃபேமிலி, இந்த மாதிரி எது நமக்கு முக்கியம், எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் பேலன்சிங் மைண்டில் இருக்கணும். எதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் மீனராசிக்காரங்களுக்கான இன்றைக்கியான பலன். ஓகே, இது வரைக்கும் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன் வந்து நம்ம ஜென்ரல் ரீடிங்கில் கொடுத்துருக்கோம். இந்த ரீடிங்கில் எதெல்லாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரீசனேட் ஆச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லலாம். ஓகேங்களா? ரீசனேட் ஆகலை அப்படின்னாலும் அடுத்தடுத்து வர ரீடிங்ஸ் எது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் இது ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற, எல்லாருக்கும் இது பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணலாம், நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.